வெட்ட வெளியிலிருந்து அணுக்கள் தோன்றி அணுக்கள் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து நிறைய மெட்டீரியல் உருவாகி இன்றைக்கு பூமி பூமியில இருந்து ஓரறிவு முதல் 6 அறிவு வரை மனிதன் வரை வளர்ந்து விரிந்த இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த உலகம். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த பிரபஞ்சம் பேரறிவு, பேராற்றல், பூரணம் ஆகிய தன்மைகளை கொண்டதாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு வகையான இயக்கவியல் அசைவுகள், அதனுடைய நுணுக்கங்களை நாம் அறிந்து கொண்டால், தெய்வீக சட்டத்தை தெரிந்து கொண்டால், அதை தான் கடவுள் என்று நாம் சொல்கிறோம் என்பதை நன்கு புரிந்து கொள்ள முடியும். இந்த பிரபஞ்சம் பரிணாமத்துல இயல்பாகவே வந்து கொண்டிருக்கிறது. வெட்ட வெளியிலிருந்து அணுக்கள் தோன்றி அணுக்கள் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து நிறைய மெட்டீரியல் உருவாகி இன்றைக்கு பூமி பூமியில இருந்து ஓரறிவு முதல் 6 அறிவு வரை மனிதன் வரை வளர்ந்து விரிந்த இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த உலகம். இந்த பிரபஞ்சம் என்பது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான நட்சத்திர மண்டலங்களையும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அண்டம், பேரண்டம் என்றெல்லாம் நம்ம பிரிச்சிடறோம். இந்த பிரபஞ்சத்துல அனைத்தும் நுண்ணிய தன்மையில் இயங்கக்கூடியது. அதனால துல்லியமானது பிரபஞ்சம். எந்த செயலுக்கும் எதிர் விளைவுகளை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியது. பூமி தன்னைத்தானே சரியாக சுற்றுவதால் தான் இரவு பகல் ஏற்படுகிறது, பருவநிலை மாற்றங்கள் ஏற்படுகின்றன. பல மாற்றங்களும் துல்லியமா நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஒரு காலத்துல சில கணிப்புகளை நாம கணிச்சிருப்போம், இப்பதான் மழை பெய்யும். ஆனா இன்னைக்கு அது மழை பெய்யலையே, அப்ப பிரபஞ்சம் துல்லியம் தவறிட்டா இல்லை. ஆனால் பிரபஞ்சத்தினுடைய துல்லியத்தன்மை நாம் கணக்கிட முடியாமல் போயிட்டோமே தவிர, பிரபஞ்சம் அதன் இயல்பில் அது எப்படி இருக்கிறதோ அது அப்படியே தன்னுடைய நிலைகள்ல இயக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. மனிதன் இந்த பூமியை திருத்தி தான் இவ்வளவு பெரிய உலகத்தை உருவாக்கி இருக்கிறான், இவ்வளவு பொருட்களை உருவாக்கி இருக்கிறான். பூமியில எவ்வளவு கனிம வளங்களை எடுத்து இன்னும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றான். கொஞ்ச நாள் பயன்படுத்தலாம், தன்னைத்தானே நிறைத்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் பிரபஞ்சத்திடம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சம் மனிதன் எண்ணத்தாலோ சொல்லாலோ செயலாலோ செய்த அனைத்தையும் தன்னகத்தை பதிந்து வைத்துக் கொண்டு, அது சரியான காலம் சரியான நேரம் வரும்போது அதற்கான சூழ்நிலைகளை கொடுத்து அதை விளைவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதாவது செயல் விளைவு தத்துவம் கொண்டதாக பிரபஞ்சம் இருக்கிறது. எந்த செயல் செய்தாலும் அதை பதிந்து சரியான கால சூழ்நிலைகள் வரும்போது அதை கொடுத்து அந்த செயலை நிறைவேற்றி கொள்கிறது. அதனால இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கால்குலேட் பண்ணக்கூடிய அறிவு அனைத்தையும் தன்னகத்தை பதிந்து வைத்து மீண்டும் அதற்கு ஏற்றாற்போல் விளைவுகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெரும் நிதியை, பெரும் நிலையை நாம் அறிந்து கொண்டால் அதுதான் கடவுளை அறிந்து கொள்வதற்கு சமம். இந்த பிரபஞ்சத்தின் தெய்வீக சட்டம் என்ற ஒரு நுட்பத்தை நாம் அறிந்து கொண்டால் கடவுளை அறிந்து கொண்டதாக சமம். இந்த தெய்வீக சட்டத்திற்கு ஒருவர் அவருடைய மதத்தில் சார்ந்த பெயரை கொடுக்கிறார். பல மதங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மதத்துக்காரங்களும் அவங்க பேரை அந்த தெய்வீக சட்டத்துக்கு சுமத்த முற்படுகிறார்கள். இப்போ ஒரு புயல் வருது பாத்தீங்கன்னா, அந்த புயலுக்கு பேர் வைக்கிறாங்க. இந்த புயல், ரீமா புயல், அந்த புயல். அது எந்த தேசத்துல முதல்ல வைக்கிறாங்களோ அல்லது எந்த தேசத்துல தோன்றதோ அவன் ஒரு பேரை வைக்கிறான். அந்த ஒரு குழு, உலக ஆளாவிய குழு ஒரு பேரை வச்சு அதுக்கு ஒரு புயலுக்கு ஒரு பேர் வைக்கிறது. யாரு முந்திட்டு வைக்கிறாங்க? ஒரு செயற்கைக்கோளுக்கு ஒரு பேர் வைக்கிறான், அல்லது ஏதோ ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சோன்னு அதுக்கு ஒரு பேரை வைக்கிறோம். இப்படி முந்தி கொண்டு நாம் பேரை வைக்கிறோம். அதே மாதிரி தெய்வீக சட்டத்திற்கு ஒவ்வொரு மதத்துக்காரங்களும் தன்னுடைய கடவுளின் பெயரை சொல்றாங்க. இதுல எதுக்கு அதை பேரை சொல்லணும்? தெய்வீக சட்டத்தை தெய்வீக சட்டம்னு சொல்லுங்க, அல்லது பிரபஞ்ச சட்டம்னு சொல்லுங்க. அதுல கடவுளுடைய பெயரை சாயில கொண்டு போய் பூச வேண்டிய அவசியம் இல்லை. பல மதம், பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு அறிவை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நமக்கு உண்மையை நோக்கி நகரணும். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அழகாக சொல்கிறார்கள், பல மதம் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல். இந்த மானுட சமுதாயத்திற்கு பொத்தாம் பொதுவாக ஒன்று இருக்கிறது, அந்த இயற்கையினுடைய இயக்கவியல் இருக்கிறது, பிரபஞ்சத்தினுடைய நுட்பமான அறிவு இருக்கிறது. இதை குறித்து விஞ்ஞான ரீதியாக எடுத்து சொல்லி மதத்தின் பெயரால் மக்கள் அடித்துக் கொள்வதையும் மதத்தின் பெயரால் நம்பிக்கை போன்ற விஷயங்களில் மக்கள் முடங்கி கிடப்பதையும் தடுத்து உண்மையான ஒரு குவாலிட்டியான ஸ்பிரிச்சுவலை கொண்டு வரலாம். அதுக்கு ஸ்பிரிச்சுவல்னு பேர் சொல்றது கூட நமக்கு சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம். அதனால காமன் ட்ரூத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கலாம். இந்த காமன் ட்ரூத் என்ன அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம். இயற்கையினுடைய பெரும் நிகழ்ச்சிகளை மானுடம் ஆராய்ச்சி செய்து பிரபஞ்சத்தின் இயக்கவியலை நன்கு உணர்ந்து அந்த சட்டத்தை, பிரபஞ்ச சட்டத்தை நன்கு உணர்ந்து அதை அனைவருக்கும் பொத்தாம் பொதுவாக கொண்டு வர வேண்டும் உலகளாவிய அளவுல. அப்படி கொண்டு வந்தால் இந்த ஜாதியாலோ
மதத்தாலோ கடவுளின் பெயராலோ மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்துக் கொள்வதை நிப்பாட்டி அறிவியல் பூர்வமான மறை அறிவியல் என்று சொல்லக்கூடிய மெட்டாபிசிக்ஸ் என்று சொல்லக்கூடிய மறை அறிவியலை வைத்து இந்த உலகத்தில் ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவ வேண்டும். மக்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கையா இருக்கு, எங்க நம்பிக்கை, எங்க வழிபாடு, எங்களுடைய அது அப்படின்னு சொல்லி நாம ஒரு அரசியலில் நாம் சூழ்ந்து மாட்டிக்கொண்டிருக்கிறோம். அனைத்தையும் கழட்டி விட்டு மறை அறிவியலின் அடிப்படையில் தெய்வீக சட்டத்தை புரிந்த ஒரு வாழ்க்கை முறை ஏற்பட்டால் மானுடன் ஒழுங்காக தன்னுடைய எல்லையை நோக்கி போக முடியும், ஹாப்பியா வாழலாம். இன்னைக்கு மிகப்பெரிய சுமை, நான் கையில ஒரு 10 கிலோ கத்திரிக்காய், 5 கிலோ தக்காளி, 5 கிலோ உருளைக்கிழங்கு, அது இதுன்னு என்னுடைய உடம்பு முழுவதும் வச்சுட்டு நான் எவ்வளவு தூரம் நடக்க முடியும்? அதே போல மதத்தினுடைய கருத்துகள், நம்பிக்கைகள், கோட்பாடுகள், பயம் அப்படின்னு பல விஷயங்களை மூளையில வச்சுட்டு மனிதனால் நிம்மதியா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அனைத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு காமன் ட்ரூத்தை மனிதன் கண்டு கொண்டு ஆரம்பித்தால் இந்த மதத்தின் ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடும். மதத்தின் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறதுக்காக அது உண்மையா இருக்குன்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு நிறைய அரசியல்வாதிகள் கூட ஒரு சில மதங்களை விமர்சனம் பண்றதுக்கே தயாரா இல்லை. மூட நம்பிக்கை என்றால் பொதுவா பேசணும், எல்லா மதத்திலும் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையும் பேசணும். அறியாமை என்றால் எல்லா மதத்திலும் இருக்கக்கூடிய அறியாமையை பேசணும். பரஸ்பரமாக பேசுறதுக்கு இல்லை, ஏன்னா ஓட்டு வங்கிகள் இருக்குது. அதனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல், காமன் ட்ரூத், காமன் பிளாட்ஃபார்ம்ல எது உண்மை என்பதை மக்களுக்கு விஞ்ஞான ரீதியாக மறை அறிவியலை ஆராய்ந்து மக்களுக்கு எடுத்து சொல்ல அனைவரும் முன் வந்தால் கண்டிப்பாக இந்த உலகம் ஒரு சமாதானமான நிலைக்கு போகும். பிரபஞ்ச சட்டத்தை மதித்து வாழக்கூடிய ஒரு பண்பை நாம் வளர்த்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.